சமணத்தில் சேர்ந்தார், படித்தார், தலைவர் ஆனார், தருமசேனர்னு பட்டம் கொடுத்து விட்டாங்க. மந்திரம் தெரியும், சமண மதத்தில் எல்லாம் தெரியும். மனசுக்குள்ளே ஒரு நினைப்பு, கோயிலுக்கு போகாம வந்துட்டோம், கும்பிடாம வந்துட்டோம். நிறைய பாட்டு அக்கா படிப்பாங்க, நம்ம படிக்காம வந்துட்டோம். சரியா தப்பா புரியல, வந்தாச்சு, இங்கேதான் இருக்கணும். உள்ளுக்கு அந்த நினைப்பு இருந்துகிட்டே இருக்கு, மறக்கப்படாது. வெளியில சமணம், மனசுக்குள்ள சரியா தப்பா தெரியலையே. அக்கா இவ்வளவு நேரம் இந்த பாட்டெல்லாம் படிப்பாளே, நம்ம அந்த பாட்டெல்லாம் படிக்கலையே, சிவபெருமான கும்பிடலையே. 31 வயசுல இருந்து 20 வருஷம் இப்படி அல்லாடினார். 51 வயசு. அந்த அக்கா என்ன பண்ணாங்க தெரியுமா? திருவதிகை வீரட்டானம்னு ஒரு அற்புதமான கஷேத்திரம். திருவதிகை வீரட்டானத்துல போய் பெருமானுக்கு திருப்பணி செய்து கொண்டு உட்கார்ந்தான். காலையில உதயத்துக்கு 1.5 மணி நேரம் முன்னால எந்திரிப்பான். உதயம்னா 6 மணி, 4:30 மணிக்கு எந்திரிச்சு கோயில்ல எல்லா செயல்களும் செய்து திருவலகிட்டு பணி மாறி சாணத்தினால் மெழுகி மலர் கொண்டு வந்து மாலைகள் தொடுத்து பெருமானுக்கு திருப்பணி செய்து ஒவ்வொரு நாளும் கும்பிட்டு, பகவானே அடியேன் பின் பிறந்தவனை பரசமய குடி நின்றும் எடுத்தாள வேண்டும், என் தம்பியை சமணத்திலிருந்து எப்படியாவது